டெக்ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பார்த்தீங்கன்னா ரிப்பு ஃபேப்ரிக்கு இன்டர்லாக் ஃபேப்ரிக். ரிப்பு பார்த்தீங்கன்னா 1 ரிப்ல மேக்ஸிமம் வந்து 18 கேஜ் மிஷின்ஸ் தான் அவைலபிள் மார்க்கெட்ல. அதே இன்டர்லாக்கில் போனீங்கன்னா 28 கேஜ் வரைக்கும் நமக்கு அவைலபிளா இருக்கு. அதாவது கேஜி மீன்ஸ் நம்பர் ஆஃப் நீடில்ஸ் பர் இன்ச். ஒரு இன்ச்சுக்கு 28 நீடில்ஸ் வரைக்கும் வச்சு நம்ம நெட் பண்ணோம் அப்படின்னு இன்டர்லாக்ல. ஆனா ரிப்ல பார்த்தீங்கன்னா 18 நீடில்ஸ் பர் இன்ச்சுக்கு மேல நம்மளால போக முடியாது. இது ஏன் அப்படிங்கிறத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெண்டுமே வந்து ஃபேஸ் அண்ட் பேக் சைடு உள்ள டபுள் ஜெர்சி ஃபேப்ரிக் தான். ஃபேஸ் சைடு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் நீடில், அதாவது வெர்டிகலாக மூவ் ஆகும், ஹிட் ஆகும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா டயல் நீடில், செட் ஆஃப் டயல் நீடில்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக மூவ் ஆகும். இது வந்து ஃபேஸ் பேக் ரெண்டும் நிட் பண்ணுறதுக்கு ரெண்டுலையுமே இன்டர்லாக் இருக்கு, ரெண்டுலையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரிப்பு கேட்டிங், இன்டர்லாக் கேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இதை பிரிக்கிறாங்க. ரிப் கேட்டிங்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சிலிண்டர் நீடிலுக்கு நடுவில் ஒரு நீடில் டயல் நீடில் வரும். அடுத்த 2 சிலிண்டர் நீடிலுக்கு நடுவில் அடுத்த டயல் நீடில் வரும். இப்போ வந்து நிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சிலிண்டர் நீடில் நிட் ஆகிட்டு டயல் நீடில் போய் நடுவில் இருக்கிற டயல் நீடில் நிட் ஆகிட்டு பேக் சைடு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு திரும்பவும் சிலிண்டர் நீடில் வந்து நிட் ஆகும். அப்படிங்கும்போது இப்போ 2 நீடிலுக்கு நடுவில் இன்னொரு நீடில் வர்றதுனால நமக்கு வந்து ஃபேஸ் ஸ்பேஸ் வந்து காம்பாக்டா இருக்கும். அப்போ அதிக நீடில்ஸ் நம்மளால அங்கே வந்து பண்ண முடியாது. அதனால தான் நம்ம வந்து ரிப் மிஷின்ஸ் எல்லாமே 18 கேஜ், 16 கேஜ், 18 கேஜ், 14 கேஜ் இவ்வளோதான் வந்து பண்ணுறாங்க. அப்போ இன்டர்லாக்ல மட்டும் எப்படி பண்ண முடியுது? அதுவும் டபுள் ஜேசி தானே, அதுலேயும் சிலிண்டர் நீடில் டயல் நீடில் இருக்குல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய கேட்டிங் வந்து டிஃப்ரெண்ட். இது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். சிலிண்டர் நீடிலுக்கு ஆப்போசிட்டாக டயல் நீடில் இருக்கும், அடுத்த சிலிண்டர் நீடிலுக்கு ஆப்போசிட்டாக அடுத்த டயல் நீடில் வரும். ரெண்டுக்கும் நடுவில் வராது. இப்போ ஃபேப்ரிக் நீட் ஆகும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிலிண்டர் நீடில் நீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயல் நீடிலில் போய் நீட் ஆகும். திரும்ப சிலிண்டர் நீடில் ஒரு நீடில் விட்டு அடுத்த நீடில் போய் நீட் ஆகும். அதாவது டயல் நீடில் எங்கெங்க நீட் ஆச்சோ அதுக்கு நேர் உள்ள சிலிண்டர் நீடில் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி சிலிண்டர் நீடில் நீட் ஆகும் போது அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய டயல் நீடில் வந்து ஒர்க் ஆகாது. இதை தான் வந்து ஆஃப் கேஜ் சிஸ்டம் அப்படிம்பாங்க. அதாவது 24 நீடில் பர் இன்ச், 28 நீடில் பர் இன்ச் கேஜ் உள்ள மிஷின்ல நீங்க நிட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யான் உள்ள போகும்போது 14 நீடில்ஸ் பர் இன்ச், 28க்கு பதிலாக 14 நீடில் பர் இன்ச்ல தான் வந்து நிட் ஆகும். சிலிண்டர்ல நிட் ஆகிட்டு அடுத்து வந்து டயல்ல போய் நிட் ஆகும். அடுத்து வந்து ஒரு சிலிண்டர் நீடில் விட்டு அடுத்து வந்து நிட் ஆகும். ஒன்று விட்டு ஒன்று அப்படியே நிட் ஆகும். அதனால வந்து 14 கேஜ், 14 நீடில்ஸ் பர் இன்ச்ல தான் நிட் ஆகும். அடுத்த யான் ஃபீட் பண்ணும்போது இதுக்கு ஆப்போசிட்ல போய் நிட் ஆகி அது வந்து 14 கேஜி திரும்ப நிட் ஆகும். அப்ப 2 யான் போர்ஸ் சேர்ந்தாதான் இன்டர்லாக் பொறுத்த வரைக்கும் ஒரு யான் போர்ஸ். இந்த ஆஃப் கேஜ் சிஸ்டம் இருக்கிறதுனால சிலிண்டர், அதாவது நீடிலுக்கு நடுவில் ஸ்பேஸ் கிடைக்கும். இதனால நம்ம வந்து அப் டு 28 கேஜ் வரைக்கும் நம்மளால இன்டர்லாக்ல மிஷின் கொண்டு போக முடியும். ஆனால் ரிப்ல இந்த அரேஞ்ச்மெண்ட் இல்லாதனால நமக்கு பார்த்தீங்கன்னா 14 கேஜ், 16 கேஜ், 18 கேஜ் மேல நம்ம நீடில் காம்பாக்டா இருக்கிறதுனால ஸ்பேஸ் இல்லாதனால நம்மளால பண்ண முடியாது. இதுதான் இதுக்கான ரீசன். தேங்க்யூ.